ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் திராவிடன். இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கவிதை. யாரோட கவிதை? என்ன கவிதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். மனுஷபுத்திரனுடைய கவிதை. அந்த கவிதை தொகுப்பினுடைய புத்தகத்தினுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, "மௌனப்பனி மரணத்தின் புத்தகம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதை. என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தயார்படுத்துதல். நான் படிச்சதுல ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு கவிதை. ரொம்ப அற்புதமா இருந்தது. வாசிக்கிறேன், அப்படியே கேளுங்க. "எனது இறுதி காலங்களில் என் மீது உனக்கு அன்பற்றுப் போவதே நல்லது. நான் இப்போது உருவாக்கும் கசப்பின் வெப்பத்தால் உன் காதலின் நதிகளை வற்றச் செய்து விடுவேன். உனக்கு அப்போது அந்த நதியை கடப்பது எளிதாகிவிடும். நான் இல்லாமல் போகும்போது என்னோடு இல்லாமல் போகும் நேசத்தின் நிழல்களின் வெற்றிடங்களுக்கு நீ எப்படி பழகிக் கொள்வாய்? அதிக நேரமில்லை. இப்போதே என் அன்பின் கிளைகளை ஒவ்வொன்றாய் முறியச் செய்ய வேண்டும். என் அன்பின் இலைகளை ஒவ்வொன்றாய் உதிரச் செய்ய வேண்டும். நான் உன்னை மூச்சு திணற செய்தால்தானே என் இன்மையில் நீ ஆசுவாசம் கொள்ள முடியும். நான் உனக்கு தென்றலாக இருந்து மறைந்து விட்டால் பிறகு நீ சுவாசத்திற்காக தவித்து போக மாட்டாயா என் அன்பே? எவ்வளவு நாடகப்பாங்கானது இது! எவ்வளவு பழைய யுக்தி இது! இந்த வேதனைகளும் அவ்வளவு பழையதுதான். இந்த பிரிவுகளும் அவ்வளவு பழையதுதான். அன்பே, என் இதயமற்ற தன்மையை கண்டு அஞ்சாதே. நாம் படிக்க விரும்பாத ஒரு மருத்துவ அறிக்கையை விட, நாம் காண விரும்பாத நம் விதியின் பக்கத்தை விட இதயமற்றது வேறு எதுவும் இல்லை. ரொம்ப மனசுக்கு நெருக்கமாகவும் ரொம்ப ஆழமான ஒரு சிந்தனை கொண்ட ஒரு கவிதை. அற்புதமா இருந்தது. வாசிப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கவிதைகள், இலக்கியங்கள், அரசியல் எதுவாக இருந்தாலும் சரி, வாசிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். முடிஞ்சா கவிதை புத்தகங்களை வாங்கி வாசிச்சு பாருங்க. ரொம்ப நன்றி.